இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட வயதுல பள்ளிக்கூடம் செல்றோம், ஸ்கூலுக்கு. அங்க போய் பள்ளி பாடங்களை படிக்கிறோம். அது 1வது வகுப்புல எல்லாத்தையும் படிச்சது கிடையாது. 1வது 2வது, இது ஒரு +2, அதுக்கப்புறம் காலேஜ், இது ஒரு பல பட்டய படிப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் படிச்சா அவங்க தகுதிக்கு ஏற்ப வேலைக்கு போறோம். இவ்வளவு விஷயம் இந்த உலகத்தில் நடந்துங்கிறது, கல்வியை மையமா வச்சு இந்த விஷயம் நடந்துங்குது. இந்த கல்வி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அனைத்து மக்களுக்கு, இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் பொதுவானது இந்த கல்வி. இந்த கல்வியை பற்றி பைபிள் சொல்வது என்ன? இந்த கல்வியை பற்றி பைபிள்ல பல இடத்துல சொல்லி இருக்குது. ஒரு 8 இடத்துல சொல்லி இருக்குது. அதுல தானியேல் 1:3, 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அப்போ இந்த உலகத்துல மனிதனை படித்துட்டு இந்த உலகத்துல அவன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பாங்க. அறிவில் சிறந்தவர்கள், கல்வி அறிவிலே சிறந்தவர்களாகவும் அழகானவர்களாகவும் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லிருக்கு. இங்க அழகு என்பது இயற்கையிலேயே இறைவன் கொடுத்த அழகு இருக்குது. அந்த அழகை நம்ம பேணி பாதுகாத்தாவே அழகா இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த அழகையும் ஆரோக்கியத்தையும் எப்படியெல்லாம் கிழித்து கொள்ளணும், அந்த நம்ம போயின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் அழகா இல்லையே, எனக்கு கலர் மாறி போச்சு, இருக்கிற கலரை கருப்போ இல்லையோ அந்த கலர்ல நம்ம பாதுகாத்து அதை போஷித்து அதை பராமரி, நம்முடைய சரீரத்தை பராமரித்து, நம்ம தேகத்தை, நம்முடைய ஸ்கின் பளபளப்பா எண்ணெய் தேய்ச்சி பளபளப்பா வச்சுருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யறது கிடையாது. அது ஒரு பராமரிப்புன்றது விஷயமே இன்றைக்கு இல்லை. வாலிபர் மத்தியில ஒரு சரீர பராமரிப்பு கிடையாது. இந்த தேகத்தை எப்படி தேங்காய் எண்ணெயால அதை பராமரிக்கலாம் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இல்லை. எந்த சர்ச்சிலையும் இதை பத்தி சொல்றது கிடையாது. அழகா இருக்கணும், நம்ம அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு எந்த சர்ச்சிலுமே எந்த பாஸ்டர் சொல்றது கிடையாது. இந்த பாஸ்டர்களுக்கு இந்த பைபிள்ல கல்வியை பத்தி சொல்லியிருக்காது, இயேசு கிறிஸ்துக்கு கல்விக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால எல்லாருமே அது எந்த பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ற எந்த சர்ச்சில், சிஎஸ்ஐ ஆகட்டும், டிபிஎம் ஆகட்டும், எதுல இருந்தாலும் இந்த கல்விக்கும் அறிவுக்கும் அழகுக்கும் முழு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அழகா இருப்போம்? அழகா இல்லையே, நம்ம அசிங்கமாயிட்டு நமக்கு தோல் எல்லாம் கருப்பாயிடுச்சு. சின்ன வயசுல எவ்வளவு நல்லா இருந்தோம், ஒரு வயசுல எவ்வளவு சிவப்பா இருந்தோம், 10 வயசுல எவ்வளவு சிவப்பா இருந்தோம், வாலிபத்துல எவ்வளவு புஷ்டியா ஷைனிங்கா இருந்தோம். இப்ப இல்லையே. இப்ப இல்லைன்னா நம்ம போன வழி தப்பு. சரீர பராமரிப்பு துளி கூட கிடையாது. அப்படி இருக்குமே எப்படி நம்ம சருமம் பொலிவோடு இருக்கும்? இப்படி நாம் இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய சரீரத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இது சரீரம் சம்பந்தப்பட்டது. அடுத்ததாக கல்வி அறிவு சம்பந்தப்பட்டது, நம்ம அறிவு சம்பந்தப்பட்டது கல்வி. இந்த கல்வியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. இங்க நாம கல்வியை பெற்றுக்கொள்ளணும்னா வீட்டுல படிக்க முடியாது. அதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் போனோம், அதனுடைய ஹோம்ஒர்க்ல நம்ம கொடுப்பாங்க, அது வீட்டுல பண்ணணும், முழு மூச்சா நம்ம அதை செயல்படணும். இப்போ ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலையில இருக்க நுணுக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வாழ்க்கையில இருக்க நுணுக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இது கல்வியில இருக்க நுணுக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் நல்ல நம்ம படிச்சு முன்னேற முடியும். வாழ்க்கையில இருக்கிற நுணுக்கத்தை கண்டுபிடிச்சோம்னா ஒரு வெற்றி வாழ்க்கை வாழலாம். அதனால இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று பைபிள் சொல்லுது. இந்த வசனங்களில பைபிள்ல ஒரு 8 இடத்துல சொல்லிருக்குது. அதுல பாருங்க, நீதிமொழிகள் 16:21, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் அப்படின்னு நீதிமொழிகள் 16:21 சொல்லுதா. அதே மாதிரி நீதிமொழிகள் 16:23 கல்வி பத்தி சொல்லுது. ஏசாயா 50:4 கல்வி பத்தி சொல்லுது. தானியேல் 3:1 கல்வி பற்றி சொல்லுது. மத்தேயு 11:25 கல்வி சொல்லுது. லூக்கா 10:21 கல்வி பற்றி சொல்லுது. லூக்கா 14:12 கல்வி பற்றி சொல்லுது. இது அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் 26:24 கல்வி பற்றி சொல்லுது.
இப்படி கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லிருக்குது. அதை நம்ம கல்வியை உதாசீனப்படுத்துறதுக்கு இங்க முடியாது. இந்த கல்வியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு சாதனை சொல்றாங்க, பிச்சை எடுத்தாவது படி அப்படின்னு சொல்றாங்க உலக வழக்கத்துல. இப்படி அவங்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் தெரிஞ்சிருது. ஒரு பாஸ்டர் என்ன சொல்றாரு, கல்வியை குப்பையில போடுன்றார். அது ஒண்ணு பரலோகம் கொண்டு போகாது, பணம் ஒண்ணு பரலோகம் கொண்டு போகாது. இப்படி எல்லாம் சொல்ற எப்படி பிள்ளைகள் படிப்பாங்க? பைபிள் கல்வியை பற்றி விளக்கினா தானே அந்த பைபிள் விளக்கத்தை கேட்கிறவங்க சிறு பிள்ளைகள் எல்லாம் அதுல நாட்டம் கொண்டு அக்கறை கொண்டு படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும், பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ முடியும். இப்படி பணத்தையும் இந்த கல்வியையும் இவர்கள் ஒரு முக்கியத்துவப்படுத்தாத சொல்றதுனால கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முழு நாட்டமே வரதில்லை. இப்ப எனக்கெல்லாம் அது இந்த பைபிள் விஷயம் தெரிஞ்சு போச்சு. இது கல்வி மையமாக வச்சு எழுதப்பட்டதுனால நான் முழு மூச்சோட என்னுடைய குடும்பத்தை நான் வழிநடத்திக்கிறேன். ஏன்னா அதனால பல நன்மைகளை நான் அறிஞ்சுங்கிறேன். இதுல கல்வியில நம்ம ஒரு கவலையினமா இருந்தா இந்த உலகத்தில் நம்ம வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. கல்வி மட்டுமல்ல, இந்த வீட்டில் உள்ள அன்றாட வேலைகளையும் சரி, படிக்கிறவங்க படிக்கணும், வேலை செய்யறவங்க வீட்டு வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், வெளி வேலை செய்யணும், வெளி வேலை செய்யணும். இப்படி நாம் ஒரு சரியான ஒரு நேரத்தை கையாண்டு அதன்படி வாழ்ந்தாதான் இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். செழிப்பான வாழ்க்கை, பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை, போதுமான வாழ்க்கை, ஒரு சொந்த வீட்டோடு எல்லா வசதிகளோட ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். உலகத்துல இவ்வளவு விஷயம் வச்சுட்டு இருக்காரு மனிதனை முன்னேறதுக்கு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாத இதை உதாசீன பண்ணிட்டு பரலோகம் எங்கேயோ இருந்து எப்போ பார்க்க போறோம், அது இருக்குதோ இல்லையோ, பைபிள் ரகசியத்தை அடிப்படையில பார்த்தா அது இல்லை. அதை நினைச்சு இன்னைக்கு படிப்பை கோட்டை விட்டுக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. பரலோகம் இன்னைக்கு படிப்பை கோட்டை விட்டுக்கிறோம். நண்பர்களே, இந்த புதிய சிந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நன்மை அடைபடி கேட்டுக்கொள்கிறேன். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.